அந்த நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம். அதில் சம்மந்தப்பட்ட ஆட்களில் 2 பேர் மேலே ஏற்கனவே வந்து ஒரு 2023 ஒரு கேஸ் இருக்குது. நீங்கள் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதுக்கு மாற்றாக வந்து அதிமுக ஆட்சி, இந்த 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக சாதிய கலவரங்கள் வந்து அரசியல் பின்புலத்தோடு நிகழ்த்தப்பட்டது. இப்போ சாதிய கலவரம் என்பது 1998 வந்து நீர்த்து போச்சு. சமூகங்கள் வந்து கலவர போரை தாண்டி வந்து கருத்தியல் போருக்கு வந்து மாறிடுச்சு. ஆனாலும் திட்டமிட்டு அரசியல் சூழ்ச்சியால், வஞ்சகத்தால் சாதிய படுகொலைகள் வந்து நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் இப்போ நேற்று நான்குநேரி பகுதியில் நடந்த அந்த பெரும்பத்தூரில் நடந்த அந்த கொலை வெறி தாக்குதல் என்பது அதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படப்படலை. ஒரு பள்ளி மாணவனை தாக்கியதாக வெட்டி தாக்கியதாக உள்ளவனுக்கும் இந்த கொலைக்கும் வந்து தொடர்பில்லை. இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி. அப்போது பேருக்கு யாரையாவது பிடிச்சி போடணும். இதுதான் எங்கேயுமே வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து சுதந்திரமாக உலாவிடப்படுகிறார்கள்.